மச்சான் வா மச்சான். ஐடா மச்சான் முக்கியமான விஷயம் சொல்றா. சொல்லணும்னு நினச்சேன். படம் பண்ணல ட்ரெயினில் ரிலீஸ் ஆயிடுச்சு. சமடா டப் பண்ண பாரு, அதுவும் ட்ரெயினில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. சூப்பர்டா. வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. பெரிய பிரேக்ல. அம்மா இவன் எங்க? ஃபோன் பண்ணி வர சொன்னேன் வரலையா? கேளு. டேய் சொல்டா. எங்கடா இருக்க? கிளம்பி வாடா, லொகேஷன் அனுப்புறேன் ஸ்டார் பாக்ஸ்க்கு. சரிடா வரேன். வா வா. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்ன லவ் லைஃப் கழிச்சு. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. என்னன்னு சொல்கிறா? புட்டுக்குச்சுடா. அது ஒன்றும் இல்லை, குறிப்பாக சுட்டாங்க. இந்த பாய்ஸோட வாழ்க்கை ஒரு 6 மாதம் முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? மச்சான் என்னடா பிரச்சனை? காலையிலேருந்து உம்முனே உட்காந்துட்ருக்க. எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்க? அடித்தேன், பாடமும் ரிலீஸ் ஆகலை, அடுத்த ப்ராஜெக்டும் இல்லை, இன்னும் வேலையும் இல்லை, அடுத்த படமும் இல்லை. இப்போ வரத்து கூட பெட்ரோல் போடுறதுக்கு காசை பொறுக்கி போட்டு தானே எடுத்துன்னு வந்தேன். ஆயிடுச்சலும். ஏய் மொட்டை மாலில் இருக்க மொட்டை பாய்ஸ், இங்கே என்னடா பண்ணுறீங்க? இன்னைக்கு என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள்ரா. என்னன்னு கேள்டா. ராஜ் என் லவ்க்கு ஓகே சொல்லிட்டா மச்சான். இன்னைக்கு என்னால் மறக்க முடியாத நாள். அப்போ அவன் மறக்க வேண்டிய நாள்ரா. ஏய் ஊந்துருப்பா உகார். ஓ சேஃப்டி கன்சர்ன்ஸ். என்ன ஆட்டம் ஆடினடா மச்சான் லைஃப்பில் எல்லா எமோஷன்ஸுமே இப்படி தான்டா. உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நானே என்ன 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கை என்ன இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா எமோஷன்ஸையும் எம்ப்ரேஸ் பண்ணி வாழ்கிறதாண்டா வாழ்க்கை. இன்ஃபேக்ட் இதை வச்சு தாண்டா நான் ஒரு பாட்டே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். சாங் பேர் மனம். எப்படி எல்லா எமோஷன்ஸையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறோன்றதை பற்றி. இப்போ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் சாங்கை ரிலீஸ் பண்ணுறேன். கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.